எங்க அவன் இங்கதான் இருக்கான். அனிதா, நீ தான் அவன்கிட்ட பேசிட்டேன்னு சொன்னேன்ல, இனிமே நான் என்னது பேசணும்னு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? ஏங்க நான் மட்டும் பேசினா போதுமாங்க? நீங்களும் பேசினா தானே சரி வரும். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய நம்ம பையனுக்கு பேசி முடிச்சுட்டு தான் போகணும். இவ்வளவு அவசரம் எதுக்கு அனிதா? அவசரம் எல்லாம் கிடையாது. நம்ம இப்ப சென்னை போயிட்டோம்னா மறுபடியும் எப்ப வருவோம்னு நமக்கே தெரியாது. கல்யாண விஷயம் தானே, அதெல்லாம் பேசிக்கிடலாம். அதுக்குன்னு ஒரு நேரத்தை இது பண்ணி நம்ம வர வேண்டியதுதான். ஜனனிக்கு ஒரு மாப்பிளைய பத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தது உடனே நந்தினி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால பேசி முடிச்சுட்டு போனா அவ்வளவுக்கு நல்லது. இதுக்குதான் இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்கியோ? அவசரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம பையன்ட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிப்பா. இதுக்கு எடுத்தாலும் ஏதாவது எதுக்கு தான் பேசிட்டு இருப்பாவ. எதுக்கு சொல்லுங்க, என்ன காரணத்துக்கு சொல்லுங்க, ஒன்னும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீ என்ன காரணத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த நிலைக்கு நிக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. புரியுதுல? அப்ப வாங்க. ஆதி, என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமா ஆதி, உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசுறதுக்காண்டி வந்தோம். சொல்லுங்கப்பா. என்ன விஷயப்பா, சொல்லுங்க. ஆதி, அம்மா உன்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயம் பத்தி பேசினேன். நீயும் அதுக்கு அன்னைக்கு சரின்னு சொல்லிட்ட. என்ன விஷயம் பத்தி பேசினாங்க? எதுக்கு சரின்னு சொன்னேன்? அதை பத்தி தான் அப்பா உங்ககிட்ட பேச வந்திருக்காவ. என்ன விஷயமா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா உனக்கு? உன் கல்யாண விஷயம் பத்தி. இது கல்யாணமா? யாருக்கு? உனக்கு தான்ல. ஏமா எப்பமா நீ இதை பத்தி என்கிட்ட பேசின? இவ பேசினாலா இல்லையான்னு தெரியலையே. இல்ல என்கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காளா? ஆதி, அன்னைக்கு நீ பின்னாடி இருக்கும்போது காஃபி குடிச்சிட்டு இருந்தேன்ல, காலையில நான் உன்கிட்ட வந்து பேசினேன். இம்மா எனக்குலாம் ஒன்றும் ஞாபகமே இல்லம்மா. யாரு கல்யாணம் பத்தி நீ பேசிட்டு இருக்க? ஆதி, உனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணதா நாங்க எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம்னு உன்கிட்ட சொன்னோம். நீயும் சரிம்மா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேல. இது எனக்கும் நந்தினிக்கும் கல்யாணமா? ஆமா ஆதி, அன்னைக்கு இதை பத்தி தான் உன்கிட்ட பேசினேன். நீயும் சரின்னு சொல்லி சொன்ன. இது சரின்னு சொன்னா? நீ இதை பத்தி பேசினதே எனக்கு ஞாபகம் இல்லம்மா. அனிதா, நீ அவன்கிட்ட பேசினியா இல்ல என்கிட்ட வந்து போய் சொன்னியா? எங்க உண்மைக்கு இவங்கிட்ட நான் காலையில வந்து பேசினேங்க. அவனும் சரிம்மா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் சிந்து கிட்ட போய் பேசினேன். அம்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதம்மா. சரி, அன்னைக்கு நான் பேசினது நீ கேட்கல, இப்ப கேக்கே. நந்தினிக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீ என்ன சொல்லுங்க? அம்மா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. நான் சும்மா விளையாட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு 4 அத்தை பொண்ணுங்க இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம். ஆனா அந்த ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாதுமா. சும்மா தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத. ஆதி, நான் உங்க அத்தைட்ட மாமாட்ட எல்லாம் பேசிட்டோம்ல. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுமா. சும்மா தேவையில்லாம இதை பத்தி பேசாத. அப்பா இதை பத்தி பேசாதப்பா, எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது. ஏன் ஆதி, நீ வேற யாரையாவது அப்பா கிட்ட சோனி விஷயம் பத்தி பேசணுமா வேண்டாமா? ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல, அப்புறம் ஏன் நான் அவளை பத்தி யோசிக்கணும்? அவளை பத்தி எதுக்கு அப்பாட்ட பேசணும்? ஆதி, நாங்க கேட்டுட்டே இருக்கோம், நீ எதுவுமே சொல்லாம இருக்க. அம்மா அப்பா, உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கேன். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ண ஐடியாவே இல்லை. நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது கிடைச்ச உடனே நான் ஃபாரினுக்கு ஏதாவது போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, ஆனா அந்த பிள்ளை உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டு தான் நாங்க ஒண்ணு விடுவோம். அம்மா நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, எனக்கு நந்தினியை நான் அந்த மாதிரி இது பண்ணவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அதனால எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஆதி, உங்க அத்தைகிட்ட எல்லாம் பேசியாச்சு. மறுபடியும் போய் சொல்லுங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. இல்ல, அந்த பிள்ளை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்லல. அந்த பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கு. உனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும், அவளுக்கும் அவன் பத்தி நல்லா தெரியும். இதை விட என்ன வேணும் ஆதி? அம்மா எனக்கு நந்தினியை பிடிக்கல. ஆதியத்தா, உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல? நந்தினி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நந்தினி, எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னு தான் சொன்னேன். ஆனா நான் வரும்போது எனக்கு நந்தினியை பிடிக்கலன்னு தானே சொன்னீங்க. நந்தினி அது வந்து பரவாயில்ல அத்தா, உண்மைதான். என்ன எல்லாம் யாருக்கு பிடிக்கும் இல்லையா? சேச்சே அப்படியெல்லாம் கிடையாது நந்தினி. எம்மாடி நந்தினி, சொல்லுங்க அத்தை. சாரிம்மா. இங்க என்னதான் நடக்கு? நந்தினிக்கும் ஆதிக்கும் கல்யாணமா? ஆனா அவன் சோனியெல்லாம் லவ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருந்தான். பரவாயில்ல அத்தை, நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல மக்களே, நான் தானே உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்கன்னு தேவையில்லாம உன் மனசுல உங்க அம்மா மனசுல எல்லாரும் மனசுல ஆசை வளர்த்து விட்டுட்டேன். நீ அழாதம்மா. பரவாயில்ல அத்தை, நான் போறேன். இப்போ உனக்கு போதுமல? அந்த பிள்ளைய அழ வச்சதுல உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இம்மா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நீங்களா ஒரு முடிவு பண்ணதுக்கு? அன்னைக்கு நான் பேசும்போது நீ சரின்னு சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட ரொம்ப பேச வேண்டியதா போச்சு. இல்லைன்னா என் பாட்டுக்கு நான் இருந்திருப்பேன். அனிதா சும்மா இரு. நீங்க கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு பேசாம இருங்க. ஒருத்தங்க மேல ஆசை வச்சுட்டு அது நமக்கு கிடைக்காதுன்ற போது எவ்வளவு வலி இருக்கும்ன்றது அந்த பிள்ளைக்கு தான் தெரியும். உனக்குலாம் அது சொன்னா புரியாது. அந்த பிள்ளை எப்படி அழுதுட்டு போன்னு பாத்தியா? கண்டிப்பா அவனுக்கும் புரியும், ஏன்னா அவனும் அதே சிச்சுவேஷன்ல தானே இருக்கான். இதுக்கு மேல என் மூஞ்சில முழிக்காத, பேசாம போயிடு. ஏதாவது விஷயத்துக்கு அம்மா நொம்மா என் பின்னாடி வந்த அப்போ உனக்கு இருக்கு. அனிதா ஓவரா பேசாத, பேசாம வா நீ. ஆதி சொல்லுங்கப்பா. இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்காம நாங்க முடிவு பண்ணல ஆதி. நந்தினி வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்குன்னா நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இந்த விஷயம் பத்தி பேசணும். அப்பா நான் அம்மா கிட்ட பேசவே இல்லப்பா. எனக்கு தெரியல ஆதி, ஆனா உங்க அம்மா இவ்வளவு உறுதியா சொல்லுதான்னா அவ இன்னைக்கு வரைக்கும் போய் சொன்னது கிடையாது என்கிட்ட. அவ எப்பயாவது பேசியிருப்பா, இல்ல நீ கவனம் இல்லாம இருந்திருப்ப. தெரியலப்பா. சரி நீ இதெல்லாம் பத்தி நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. நந்தினி கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பா பரவாயில்ல, உங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா நமக்கு அது எவ்வளவு வலின்றது தெரியும். இப்போ நந்தினி அந்த சிச்சுவேஷன்ல இருக்கா, அதுவும் எங்களால. அதனால நானே அவகிட்ட போய் பேசிக்கிறேன்.
வா ராம். ஆதி இங்க என்னதான் நடக்கு எனக்கே ஒன்றும் புரியல ராம். நான் இங்கே சும்மா தான் இருந்தேன். திடீர்னு எங்க அப்பா வந்து அம்மையும் அப்பாவும் வந்து இந்த மாதிரி கல்யாண விஷயம் பத்தி பேசணும் அப்படின்னாவ. எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணமா? ஆமா ராம், எனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்களாம். உன்கிட்ட கேட்காமையா? நான் கிட்ட கேட்டேன்னு எங்க அம்மா சொல்லுதா. ஆனா எனக்கு ஞாபகமே இல்ல ராம். அது எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் பத்தி அவங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்கன்னா உனக்கு எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? 2-3 நாளாவே நான் ரொம்ப அப்செட்டா தான் இருக்கேன் ராம். அவங்க ஏதோ ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஆனா சத்தியமா அவங்க என்ன பேசினாங்க எனக்கு ஞாபகமும் இல்ல. அன்னைக்கு நான் கவனத்திலயும் இருக்கல. நீ ஓவரா சோனி விஷயம் பத்தி நினைச்சு இதாயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா ராம், ஆனா எனக்கு இது யார்கிட்டயும் சொல்லவே முடிய மாட்டேங்குது. எங்க அம்மாட்டையும் சொல்ல முடியாது, அப்பாட்டையும் சொல்ல முடியாது, நந்தினிட்டையும் என்னால சொல்ல முடியாது. அவளுக்கு தான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைல ஆதி. அதுக்கப்புறம் நீ இதை பத்தியே நினைச்சு என்ன பண்ண போற? எனக்கு தெரியல. ஆனா வேண்டாம் ஆதி, வா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். வேண்டாம் ராம், கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தனியா இருந்தா அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்ப. வா நம்ம போய் கார்த்தியை மீட் பண்ணிட்டு வரலாம். சரி ராம், வா போலாம். ஹலோ. தினேஷ் சொல்லுடா. எது எங்க வீட்டில் நிக்கிறியா? நான் எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன் தினேஷ். இப்போதான் அம்மா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். ஆமா ஆமா. அப்புறம் நான் சோனியை மீட் பண்ண வந்திருக்கேன். அவ இப்போ இங்கே வருவா. நான் பேசிட்டு வீட்டுக்கு வரேன். நீ வீட்டிலே வெயிட் பண்ணுவியா? ஓகேடா, ஓகே ஓகே. இந்த சுவானி எங்க போனான்னு தெரியல. எனக்கு வேற வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயாச்சு. அண்ணே இன்னொரு டீ கொடுங்கண்ணே. சரி தம்பி, ஒரு 2 நிமிஷம் இருங்க, என்ன எடுத்துட்டு வரேன். சரிண்ணே. ரொம்ப லேட் ஆயிட்டோ? இல்ல இல்ல, ரொம்ப சீக்கிரமா தான் வந்திருக்க. போயிட்டு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வா. சாரி. எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா சுவானி? எனக்காண்டி வெயிட் பண்ண மாட்டீங்களோ? அதுக்கு இல்ல சுவானி, தினேஷ் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அவன் எங்க வீட்டுல நிக்கிறானா. தினேஷா? ஓ, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா ஆமா, அவன் தான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப எனக்கு ஃபோன் பண்ணான். எங்க வீட்டுக்கே வந்துட்டான் டைரக்டா. ஓ, அப்ப நீங்க எப்ப போகணுமா? ஆமா சுவானி, அவனை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இனிமே எப்ப மீட் பண்ண வருவீங்க? அதான் நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாச்சுல, இனிமே வந்துடலாம் அப்படி. ஓகே. அப்புறம் உங்க வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா? இல்லையே, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஜனனி அக்கா தான் வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. எது மாட்டிக்கிட்டாங்களா? ஆமா ஆமா, நேத்து ராமண்ண கூட ஜனனி அக்கா பைக்ல போயிருக்காங்க போல இருக்கு. ஓ ஆமா ஆமா, எனக்கு தெரியும். என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆனா பைக்ல போற மாதிரி எதுவுமே பேசலையே. அது எனக்கு தெரியல. அக்கா காலையில கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே ராமண்ணன் கூட பைக்ல போயிட்டு கொஞ்சம் லேட் ஆயிட்டா. அதுக்குள்ள வீட்டுல எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாவ. கடைசி ஆதி தான் போய் கூட்டிட்டு வந்தான். ஓ அப்புறம்? அதுக்கப்புறம் என்ன, மூஞ்சி மேலே பலர்னோட அடி வாங்கினா. அடி வாங்கிட்டு அந்தேனி போய் கிடந்து அழுதா ஓன்னு. ஏ பாவம்லா. நல்ல வேளை நான் அன்னைக்கு மாட்டிக்கல. அவங்க அம்மையாச்சும் ஒரு அடியோட நிப்பாட்டினா. எங்க அம்மா எல்லாம் என்ன கொன்னே போட்டுருவா. இனிமே அப்ப என் கூட பைக்ல வர மாட்டியோ? தெரியல, யோசிக்கணும். நீயே வரேன்னு சொன்னாலும் என்னால முடியாது. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சென்னை போறீங்களா? அப்புறம் போக வேண்டாமா? ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே தான் வருவேன். சரியா? திருப்பி வந்து என்ன மீட் பண்ணுவீங்க தானே? லூசு, முன்ன பார்க்காம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒன்னு தான் மீட் பண்ணுவேன். சரியா? அதான் இன்னைக்கு ஒன்ன பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அநேகமா நாளைக்கு இல்ல அதுக்கு அடுத்த நாள் நான் கிளம்பிடுவேன். நீங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ன வந்து மீட் பண்ணுவீங்களா? சரிம்மா, நீ எப்போ ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லு. எப்போ நீ வெளியே வருவேன்னு சொல்லு. அப்ப வந்து மீட் பண்ணிக்க. சரியா? சரி. தம்பி, உங்க டீ ரெடி ஆயிடுச்சு. ஆதி, என்ன இவங்க 2 பேரும் பேசிட்டு நிக்காங்க? அதுதான் எனக்கும் தெரியல ராம். என்னன்னு கேட்கலாம் வா. சுவானி, நீ அப்படியே கடைக்கிட்ட போயிரு. ராமும் ஆதி வரான். ஆதி வரானா? ஆமா, அப்படியே நீ கடைக்கிட்ட போய் என்ன வாங்க வந்தியோ அதை வாங்கு. நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கேன். சுவானி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் பால் வாங்க வந்தேன். பால் வாங்க வந்தியா? அது அம்மையும் சத்யாவும் காலேஜ் போயிருக்காங்கல்ல. அவங்க திருப்பி வர்றதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது தலைவலியா இருக்கு, டீ போடணும் அப்படின்னு சொல்லி நான் பால் வாங்கலான்னு வந்தேன். என்ன வளரிட்டு இருக்க? அது அம்மா காலேஜ் போயிருக்காங்கல்ல. அவங்க திருப்பி வரும்போது இப்போ டீ போட்டு வைக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வீட்டில் பால் இல்லை, அதனால பாட்டி வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் வந்தேன். பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது இவங்க கார்த்தி. இல்ல, நான் தான் பேசிட்டு இருந்தேன் ஆதி. நீ வீட்டில் இருக்கியா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? சரி சரி சோனி, நீ வந்து பால் வாங்கிட்டு போ. சரி. ஐயோ, மாட்டுன்னு நினைக்கி. அண்ணே, ஒரு கவரு பால் கொடுங்கண்ணே, 1/2 லிட்டரு. என்ன எடுத்துட்டு வரேன். அண்ணே, அம்மைக்குள்ள கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. சரிம்மா, சரி சரி. நான் வீட்டுக்கு போறேன். சரி சோனி. என்ன ராம், 2 பேரும் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் அப்படியே இருந்தோமா, அப்படியே வெளியே ஒரு வாக் போகலான்னு வெளியே வந்தோம். ஆக்சுவலாக ராம், என் ஃப்ரெண்டு இருக்காம்ல தினேஷ். ஆமாம், நீ சொல்லியிருக்க. அவன் திருப்பி ஊருக்கு வந்திருக்கான். அதனால நான் அவனை மீட் பண்ண போகணும். அவன் எங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு. ஓ அப்படியா? ஆமாம், நான் போய் அவங்கள பார்த்துட்டு நைட்டு உங்களை தான் மீட் பண்ணுங்க. சரி கார்த்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. சரி ராம். ஆதி, நான் போய் அவனை மீட் பண்ணிவிட்டு நைட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே கார்த்தி.
ஆதி ஆதி உன்னை தாண்டா கூப்பிட்டு இருக்கேன். சொல்லு ராம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சுவானி எதுக்கு கார்த்திகிட்ட பேசிட்டு இருந்தான்னு யோசிக்கியோ? ஆமா ராம். ஏன் தெரியல, அது என்னமோ மனசுல அவங்க ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்மளை வந்து நம்ம கிட்ட பேச மாதிரி சோனி வந்து கார்த்திகிட்டே நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்களா இருக்கும். எனக்கு என்னமோ அப்படி தோணல ராம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. நீ எதை பத்தி நினைச்சு இது பண்ணிக்காத, சரியா? சரி அண்ணே, ஒரு 2 டீ ஸ்ட்ராங்கா வேணும். சரிப்பா, இருந்துக்க, நான் என்ன எடுத்துட்டு வரேன். சரி சரி. சத்யாம்மா, நீ இந்த காலேஜ்லயே படிக்க போற? இம்மா, காலேஜுக்கு உள்ளாடி போனப்ப கூட தெரியல, என்ன பெரிய காலேஜா இருக்கு. அவ்வளோ பெரிய காலேஜா ஒன்றும் தெரியலையே. ஏடி இங்க பாரு. என்னம்மா? ஏடி, இல்லாத காசை கட்டி உன்னை அந்த காலேஜ்ல படிக்க வைக்கும். ஒழுங்கு மரியாதையா படிச்சியா வீட்டுக்கு வந்தியான்னு இருக்கணும். வேற ஏதாச்சும் வேண்டாத வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயே, அடிச்சு காலை கையை முறிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கும் விட மாட்டேன். சரிம்மா, அது அட்மிஷன் எடுத்தாச்சுல, வா வீட்டுக்கு போலாம். காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகுது கேட்டியா? ஆமாம்மா, அடுத்த வாரத்துலேருந்து வர வேண்டியதா? சரி சரி சரி, வா வீட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாம் போயாச்சா? ஆமாம்மா, எல்லாரும் உங்க வீட்டுக்கு போயாச்சு. வாங்க நம்மளும் போக வேண்டியதான். சரி வாட்டி. இங்க பாரு, இந்த பஸ் ஸ்டாப்ல தான் வந்து நீ பஸ் ஏறணும். சரிம்மா. பஸ் நம்பர் எதுவும் சொல்லிருக்கோம்ல, அதை பார்த்து ஏறணும். தினி அங்கே ஜங்ஷன்ல வந்து இறங்கிட்டு அப்படியே நடந்து வந்துடு, சரியா? சரிம்மா. எல்லாம் சரி சரின்னு சொல்லு. எட்டி, காலேஜுக்கு யூனிஃபார்ம் அப்படி ஏதாவது உண்டா? உண்டுமா, வாரத்தில் 2 நாள் போடணுமா. மற்ற நாளெல்லாம் இது கலர் ட்ரெஸ். அப்படி வாரத்தில் 2 நாள் மட்டும் போட்டா போதுமா? ஆமாம்மா, அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு கலர் யூனிஃபார்ம் உண்டா. ஓ, அப்படியெல்லாம் வரும்டா. அப்போ மொத்த காலேஜ் ஒரே யூனிஃபார்ம் போடாதா? மற்ற காலேஜ்லாம் எப்படின்னு தெரியலம்மா. எங்கள் காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு யூனிஃபார்மு. பிகாமுக்கு 1, பிஎஸ்சிக்கு 1, அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு யூனிஃபார்மு. ஓ அப்படியா? ஆமாம்மா. நீ எடுத்திருக்க குரூப் நல்ல கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யாரம்மா சொன்னவ? கேள்விப்பட்டிருக்கம்பி. யார சொன்னவ? ஆமா, நீ எந்த குரூப்? இம்மா, எதுனே தெரியாம கஷ்டம்னு சொல்லியாச்சா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்மா. ஆமா, இந்த இது படிச்சானா டாக்டர் ஆயிடலாமா? எது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு டாக்டரா போறியா? யாம்டி டாக்டர் ஆக முடியாதா? இம்மா லூசாமா, நீ டாக்டர் ஆவதுக்கு எதுக்குமா இங்க வந்து படிக்கணும்? அரே என்னடி ஆக போற? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு என்ன செய்ய போற? ஏம்மா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சானா ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்குமா? இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வேலைக்கு போகலாம். ஓ அப்படியா? இப்போ நீ படிச்சு முடிச்சு வெளிநாட்டுக்குலாம் போவியோ? ஆமாம்மா, வெளிநாட்டுக்கு போவேன். இப்போ இந்த பஸ் ஏறி வானமா வீட்டுக்கு போவோம். பஸ் வந்துட்டா? ஆமா, அண்ணா ஒரு பஸ் வருது. சரி வா, கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு, இதுல ஏறிடுவோம். ஏம்மா, நின்றுட்டே போகணுமா? ஏடி, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேர முடியாது. இப்போ கூட்டமா இருக்கும், அப்படி இப்படின்னு பஸ்ல யாராமெல்லாம் நிற்க கூடாது. என்ன கூட்டமா இருந்தாலும் நைஸா உள்ள ஏறி இருந்துடணும், சரியா? சரி. வீட்டுக்கு போய் ஒரு டீயை குடிச்சாதான் நல்லா இருக்கும். அந்த சுவானிட்ட ஒரு கவர் பாலை வாங்கி வைன்னு சொல்லிட்டு வந்து வாங்கி வச்சிருக்கோமா இல்லையான்னு தெரியல. பஸ்ல ஏறிட்டு போன பண்ணி ஒரு டீயை போட சொல்லணும்.